Taste the Daily. Taste the Daily. அதாவது பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு, 67 அவர் முதலமைச்சரான பிறகு, எனக்கு தெரிஞ்ச 68 தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப இருமொழி கொள்கையை அமல்படுத்தினார். தாய்மொழியான தமிழும் மற்ற மாநிலங்கள் மற்றும் உலகளாக மற்ற மக்களோடு இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் இன்று தொடர்ந்து இருமொழி கொள்கை தான் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையின் மூலம் 3வதாக ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று அவர்கள் இந்திய மத்திய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையில 3வது ஒரு மொழியை, நீங்கள் விருப்பப்பட்ட மொழியை படியுங்கள் என்று அவர்கள் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்றால் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் என்று அதை அரசியலாக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து பெரும்பாலான அரசியல் இயக்கங்களும் அதற்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். அதை செயல்படுத்துவதை விட்டு எனக்கு 2000 கோடி வேண்டாம், 10,000 கோடி வேண்டாம் என்று சும்மா வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வசனம் பேசுற மாதிரி பேசி இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கின்ற மக்களின் கோபத்தை மடைமாற்றுகின்ற விதமாக, குறிப்பாக திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் ஏதோ இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டு மறைமுகமாக இந்தியை திணிக்கிறார்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. இதுல தமிழக அரசு அரசியல் செய்ய வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருமொழி கொள்கையைத்தான் பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள். தனியார் பள்ளிகளிலே, சிபிஎஸ்இ பள்ளிகளிலேயும் மும்மொழி அறிமுகமாவதை அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, தமிழக அரசாங்கத்தால். அதனால அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும், அதுதான் எல்லோருடைய ஆதரவும், எல்லோருடைய விருப்பமும் அதான் இருக்கிற பட்சத்தில் இப்ப மத்திய அரசு நிதி வேண்டாம் என்று முதல்வர் முடிவெடுத்த பிறகு இந்த தனியார் பள்ளிகளுக்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் இணையாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அவர்கள் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டுமே தவிர மத்திய அரசு கிட்ட மாறு தட்டி கொண்டு ஏதோ ஹிந்தி திணிப்பு, மீண்டும் ஹிந்தி போராட்டம் என்றுலாம் அவர்கள் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது. மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் புழக்க அதிகமாகி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி, சாலையில் யாரும் நடமாடுவதற்கே அச்சப்படுகின்ற அளவிற்கு கூலிப்படைகள் அதிகமாகி, எந்த உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் உயிர்கள் காவு வாங்கப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடப்பதை மக்களை திசை திருப்புவதற்காக இவங்க ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. அதெல்லாம் ஹிந்தி எல்லாம் திணிக்கல மத்திய அரசாங்கம். 3வது ஒரு மொழியை படிங்கள், ஏன்னா கால சூழல் மாறுதலுக்கு ஏற்ப படிங்கன்னு சொன்னாங்க. வேளாண் விட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவர் ஒரே மாறு தட்டி கொண்டு திமுகவினர் ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தேசிய கல்விக் கொள்கையில 3வதாக ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அந்த ஸ்கீம்ல உள்ள நிதி வராதுங்கிறாங்க. அது வேணுமா வேணாமாங்கிறத அரசு இப்ப மாநில அரசு நினைச்சாலும் நினைக்கலனாலும் பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்ல சிபிஎஸ்இ போர்டு உள்ள ஸ்கூல்லையோ 3வது மொழி எந்த மொழியோ அங்க படிக்கிற மாணவர் விரும்புகிற மொழி தான் வரப்போகுது. அரசு பள்ளிகள் வேண்டாம் என்று நான் முடிவெடுக்கிற போது மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்லாம் மத்திய அமைச்சர் சொல்லல. சும்மா அதை திசை திருப்புறோம். மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க, அதன்படி கிடையாதுன்னா நீங்க போய் பிரதமரை போய் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு
நினைவகம் திறக்கிறதுனா மத்திய அரசு அணுகிற நீங்க பாரதிய ஜனதா கட்சி அணுகி கூப்பிடுறவங்க, உங்களுக்கு சிலை வைக்கிறதுனா திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு சிலை வைப்பதற்கு மத்தியிலிருந்து அமைச்சர்கள் தேவைப்படுகிறாங்க. அவங்க அலுவலகம் திறப்பதற்கு மத்திய அமைச்சரை கூப்பிடுங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க கிளப்புறப்ப, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறப்ப நேரா பிரதமரை சந்தித்து இது சம்பந்தமா அவரிடம் அழுத்தம் கொடுப்பதை விட்டு இங்க கடலூர்ல போய் நின்று சத்தம் போறதுனால ஒன்றும் பலன் இல்லை. மத்திய அரசு அதான் மத்திய அமைச்சர் தான் கிளியரா லெட்டர் எழுதியிருக்காரு. நாங்க ஒன்றும் ஆணவத்தோடு சொல்லவில்லை. இந்த கொள்கையில எடுத்திருக்க முடிவு, அந்த தேசிய கல்விக் கொள்கையில நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு என்பது அந்த முடிவின்படி நிதி பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்றாரு. வேணான்னா நீங்க அதை விட்டுட்டு போங்க, வேணும்னா பிரைம் மினிஸ்டர் சந்தித்து எங்க மாநிலத்துக்கு வேணும், விதிவிலக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பெறுவதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மாநில அரசாங்கத்தின் தார்மீக கடமையாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.